ஹலோ மித்ராஜி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நீங்க மியூட்ல இருக்கீங்களா? நீங்க கம்ப்ளீட்டா மியூட்ல இருந்தீங்க. யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் மியூட்டா? பேசுறது மியூட்டா இல்ல நான் பேசுறது மியூட்ல இருக்கா? என்னோட வால்யூம் எனக்கு கேக்குது. ஐ திங்க் இந்த சிஸ்டம் ஷேர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் நான் எடுத்துறவா? ஓகே ஓகே சார். நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப கேக்குதாக்கா? ஓ இப்ப கேக்குதா? எக்கோ கேக்குதுல்ல? எக்கோ கேக்குதா நான் பேசுறது? ஐ திங்க் எக்கோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பியும் ஹெட்போன்ஸ் போட்டு பாக்குறேன். கேக்குதா? எக்கோ கேக்கலையா? இல்ல இப்ப நான் பேசுறது கிளீனா கேக்குதா? எனக்கு நல்லாதான் கேக்குது. ஓகே விஜய்ஜி நீங்க பேசுங்க. விஜய் எங்க போயிட்டீங்க? நான் ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே எல்லாருக்கும் திருப்பியும் வந்து ஒரு வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைடே என்ன பார்த்தோமோ அங்க எக்கோ கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு விஜயோடதுல. ஓகே எக்கோ இல்ல, உங்களுக்குலாம் எக்கோ இல்ல. ஃப்ரைடே உங்களுக்கு எப்படி இருக்கு? கேக்குதா? இப்ப எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கிளீனா கேக்குது இப்போ உங்களுதும். ஓகே ஓகே ஃபைன். எஸ் சாரி ஃபார் த ட்ரபிள். யா ஓகே நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்குமே வந்து இது பண்ண முடியாம போயிருமோன்னு பயந்துட்டேன் நானு. ஓகே நம்ம வந்து ஹலோ எல்லாருக்கும் நான் ஹலோ சொல்லிடுறேன். நீங்க நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏன்னா திருப்பியும் கேட்கலன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வழக்கம் போல நாம இப்போ படிக்க போற சுஷாந்த் சிங் சீக்ரெட் டைரி ராஜ்புட், சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட சீக்ரெட் டைரி வந்து தீப்திஜி அவங்களோட பெர்மிஷனோட அவங்க ட்விட்டர் பேஜ்ல இருந்து எடுத்து நம்ம அதை படிச்சுட்டு விஜய் படிக்கிறாரு, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ இதுதான் அந்த டிஸ்க்ளைமர். இதுல பெரிய பெரிய நேம் வந்தாலும் அது நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்லைட்ஸ்ல எடுக்கிறது நம்ம படிக்கிறோம், அதை படிச்சு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். அவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ
நான் சொல்றேன், ஃப்ரைடே படிச்சது தான் நம்ம திரும்பியும் படிக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு வந்து வால்யூம் அப்புறம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. விஜய் பேசுனது சரியா புரியலன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பியும் அவர் படிக்கிறாரு. நம்ம வந்து அதை நான் வந்து தமிழ்ல சொல்றேன். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எது வேணுமோ அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நான் விஜய், நீங்களும் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க, டிஸ்க்ளைமர் சொல்லிடுங்க. அப்புறமா நான் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ மித்ராஜி. ஹலோ, வணக்கம் மக்களே, நமஸ்தே, வந்தனம். சாரி ஃபார் த கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். எங்க மைக் ப்ராப்ளமா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. அடிக்கடி ப்ராப்ளம் நடக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நாங்கள் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, நீங்களா இருக்கீங்க சப்போர்ட்க்கு. ஸோ வி வில் ஆல்வேஸ் கீப் ஆன் டூயிங் த ஷோ. எஸ், டிஸ்க்ளைமர்ஸ் மித்ராஜி சொன்ன மாதிரி மறுபடியும் இட்ஸ் எல்லா பேஜஸ் வந்து நாங்கள் இப்போ படிக்கிறது ஜஸ்ட் ஃப்ரம் த ட்விட்டர், திப்திஜியோட ட்விட்டர் ஹேண்டில் பேஜ்லேருந்து எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அவங்க பர்மிஷனோட தான் நாங்கள் படிக்கிறோம் ப்ளஸ் அதை கண்டிப்பா அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். ஸோ வர நேம்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஓப்பன்லி அவைலபிள் இந்த இன்டர்நெட். சொன்ன மித்ராஜி சொன்ன மாதிரி நாங்க என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ நீங்களே போய் எல்லாரும் நீங்களே தேடுறீங்க, நீங்களே பாக்குறீங்க. இது டிஸ்க்ளைமர் ஏன் சொல்றோம்னா உங்களுக்கே புரியும் எதுக்காக நாங்க டிஸ்க்ளைமர் சொல்றோம். ஸோ எக்ஸாக்ட்லி எல்லா நேம்ஸ், இதுல வர நேம்ஸ் எல்லாமே வந்து readily available and all the pages are readily available in the internet. So we are just merely downloading or reading the pages and translating them in Tamil language. So yes, மித்ராஜி சொன்ன மாதிரியே ஃப்ரைடே படிச்ச பேஜஸ் நாங்க மறுபடியும் படிக்க போறோம் பிகாஸ் ஆஃப் சம் ஆடியோ ட்ரபிள். லாஸ்ட் டைம் சரியா கேட்கல. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா படிப்பேன்னா சேம் பேஜஸ் அண்ட் மித்ராஜி சேம் ஷீ வில் டிரான்ஸ்லேட் லிட்டில் பிட் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ஓகே வித் யூ கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம்னு இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். சண்டே ஈவினிங் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ ஹாய் ஜானு. இல்ல நான் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் ஜானு, பூர்ணிமா ஜி வெல்கம், லக்ஷ்மி ஜி வெல்கம், கல்பனா ஹாய் கல்பனா ஜி, குட் ஈவினிங். அதுக்கப்புறம் எஸ், இது வந்து நம்ம ஆடியோ. ஷாலு ஹாய் ஷாலுமா. சோ ஜானுமா ஓகே. இவ்வளவு நேரமா ஜானு நான் கேட்டு பதில் சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அமுதா சிஸ் குட் ஈவினிங், குட் ஈவினிங், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அதுக்கப்புறம் எஸ் தனம் ஆக்கியம் அம்மா. ஆக்சுவலா எனக்கு ஏஜ் தெரியாது, அதனால வந்து நான் ஜீனே சொல்லிடுறேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. சோ தனம் ஜி, அதுக்கப்புறம் ஜானு ஹாய் சொல்றாங்க விஜய்க்கு, லக்ஷ்மி ஹாய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எஸ் நம்ம அத்தீஸ்வரி சிஸ். ஓகே. சோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நான் நம்ம லேட் பண்ணாம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் இன் பிட்வீன்ல நான் படிக்க மாட்டேன், நான் பாப்அப் மட்டும் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி. ஓகேங்களா? ஏன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகே. சோ தேங்க்யூ சோ மச். ஐ வில் பி இன் மியூட் நவ். தேங்க்யூ மித்ராஜி. ஸோ வாங்க மக்களே, பேஜஸ் லெட்ஸ் கோ டு தி பேஜஸ். நான் பேஜ் நம்பர் கூட நான் சொல்லிடுறேன். ஸோ தட் இஃப் யூ ஹேவ் த பேஜஸ் நீங்க கூட அது வந்து பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 46ல லாஸ்ட் லைன், சஞ்சய் ராவத். If I could draw a picture of how ego looks, then I'm sure my pen would sketch this man out. And this man is one person for whom he is above everyone. The political thug whose weakness is only that you should not hurt his ego. And his character was glorified in the movie Singham. The role Prakash Raj played is based on this person. This man, I don't know what more to write about him. But yes, if you want to know in detail about him, all you need to do, just hurt his ego. Once. Only once. And he himself will open up in front of you. But, next page, 47. But, let me tell you, you need to be very careful here, because once this man's ego is hurt, then you will have everyone behind you. His people, the police, every goddamn thug in Maharashtra will be hungry for your blood and will come hard on you like a colony of honeybees. But yes, if his weakness is with you, he will be behind you like a slave, and you can do anything for you. That one weakness of this person is all that I need to teach this man a lesson. This man has done a lot of injustice to the society, and I will soon teach him a lesson he will learn for the rest of his life. Aditya Thackeray. Exposing this man will be one of the biggest reasons for the entire Bollywood mafia to kill me. If they need one deeply connected to the mafia and also the bridge that helped form the current government,
This is one person who can open up to a lot of stories if handled properly. And this is the man who actually showed us what is the connection of this dirty Bollywood industry. What happened to Shinay Ahuja too is so closely connected to these people, and I have some papers to support it. This man is now the person who is the actual mastermind behind the casting couch and other drug related angles in the Bollywood and underworld. Don't consider I'm done yet there. Two more names I'm going to take here, which will shake you totally. But yes, I have to do my homework and gather proofs around these two people, as these two were last minute entry into my list. And yes, before I give out the names, let me give you the angles why I got these doubts and why these people finally made into my list. Vivek Oberoi and Salman Khan are arch rivals, and the entire industry knows this. But if there was one person with whom both were well connected, and when he was in the frame, both kept their differences aside and worked like a team, that man is Devendra Fadnavis. And when I got a little deeper into this connection and took the help of some old staff, the only thing I realized was even this fight was a staged drama. It was staged to make sure that in the fit of rage, what happened between Salman and Aishwarya, to make sure this doesn't make Aishwarya go wild and come hard on them. Vivek was introduced into Aishwarya's life by Salman himself, and whatever happened after that is known to everyone. And who made this happen? Our minister, the leader of opposition now, Devendra Fadnavis. I don't have any proof for this except for the words of the staff and some other statements of people who claim to be eyewitness to some meetings. But yes, if I look at the general socialistic behavior of these people, then yes, it's quite obvious that these stories can be actually true. Nothing wrong in keeping the person on the radar and being wary of him. Everyone these days has the impression that because Narendra Modi ji is there in the center, all his party workers are clean. But the ground reality tells a totally different story. And this story can be far, far, far away from the reality that is being shown to us. But there is nothing to worry about this person now. But if I am put to rest, I repeat that. But if I am put to rest and you get hold of this one, if you get hold of this, one request I got to make is that don't trust these people easily. They might be in the party that has promised a lot, and yes, to a certain extent, when compared to all the filth that is in the country today, Modi ji is far better. But this doesn't mean there are no jackals within him. Within him, there are enough jackals within him, and the king of them all, as I said, told earlier, when the time comes, I will speak about him, is none other than the flag bearer of cases, the man who has started so many but has not even one to a legal conclusion, but has not got even one to a legal conclusion, and keeps talking, 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 and talking. The person who is from Harvard, the man who is known for us for his blunt approach in the media, Dr. Subramaniam Swamy. Let's start from the beginning. Not so sure whether I should be writing this or not, but if one person has two tongues and these two tongues need to be given a name, then for me that name obviously would be Dr. Subramaniam Swamy. I don't mean to defame or throw filth on him, but sometimes he seems to contradict his own statements, and the high profile cases he has filed seems to be going on forever. I want to approach him with my findings, but when I read all this, I took my steps back. Something is seriously wrong somewhere, and this man knows a whole lot of it and has the right choice of words to play around with it. With a small introduction to the roles of other people, but with my own doubts, I would make one thing clear here, that the doubts around Dr. Subramaniam Swamy and Devendra Fadnavis, I don't have much evidence on it, and I'm not sure if I'm correct or wrong here. That time that time will tell. But the rest of the lot,
and that the mess that is happening in Mumbai and Maharashtra and the impact it can make on the society and also the after effects on this of this mess, my thoughts of the future sent shiver down my today's conscience. That if this happens, then there will be no place for humanity to breathe. That meeting was done, and when I was back, I decided to pursue further, but on a direction, but on a direction. Take one thing up at a time and then assign one task to each of the limited people left with me, whom I could still trust. But one thing that kept haunting me was what should the future course of action be, and how should we plan things out and get to our desired results. The only way forward looked a little blur, but that was not the problem. The problem was from where to start everything looked important, and I was not sure how to pick the right battle to get to the result sooner. But before I go ahead, there is one character who needs to be given a special mention here. She is one person who always amused me, only till I found out how deeply she too was connected to everything. And how did she play her games around this? How did she manage to how did she manage to gain sympathy, and how did she reach to that image where now she is one of the most respected people and people consider her to be the ray of hope? But this is not the fact. If I go a little deeper into this woman's past, there are a lot of stories which tell something else. And we can do nothing but conclude that she is one chameleon who can change colors and statements anytime. I had high regards for her, but only one thing that keeps haunting me and leaves me confused is that when she was raising one allegation over yet another on Aditya Pancholi, how is it that she has no idea about what happened to Jia Khan? And the answer to this question, I still don't get it. End of the two slides, 47 and 48. Mitraji, maybe you should translate this and then we should go to the 49 and 50. Absolutely, I will do that. Okay. ஸோ எஸ் நம்ம வந்து 46 ஸ்லைட் வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரை பத்தி சொல்றாருன்னா, சுஷாந்த் சிங் வந்து சஞ்சய் ராவுத் பத்தி சொல்றாரு. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா நிறைய நியூஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அவரை பத்தி தான் சொல்றாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஒருத்தரோட ஈகோவை நீங்க டச் பண்ண நினைச்சீங்கன்னா, அந்த ஈகோ எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது அந்த இவரை நீங்க டச் பண்ணா போதும். ஸோ இவர் ஃபுல்லா வந்து ஈகோயிஸ்டிக் பர்சன், அதாவது அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவர் தான் டாப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன் பத்தி தான் நான் சொல்றேன் இப்போ. சோ ஒன்னும் இல்ல, நீங்க சிங்கம் படம் பார்த்திருப்பீங்க. சிங்கம் படத்துல வர பிரகாஷ் ராஜோட ரோல் தான் இவரோட ஒரிஜினல் கேரக்டரு. சோ இவர் வந்து அவ்வளோ ஈகோ பிடிச்சவங்க. இவரோட ஈகோ டச் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம். ஓகே, ஓ சாரி, நான் ஃபுல் ஸ்கிரீன் போட்டேன். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் தெரியாது. ஓகே, சாரி. ஸோ இவரோட ஹர்ட் யூகோவை நீங்க லைட்டா டச் பண்ணி பாருங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் அந்த மாதிரி இவரு ஈகோவை டச் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணீங்கன்னா, உடனே வந்து உங்க பின்னாடி வந்து மகாராஷ்டிரால இருக்கிற போலீஸ், அப்புறம் இந்த ரவுடிங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரு தேன் கூட்டுல இருக்கிற எப்படி வந்து நீங்க தேன் கூட்டு மேல வந்து கைய வச்சீங்கன்னா அந்த எப்படி உங்களை துரத்திட்டு வருமோ அந்த மாதிரி உங்களை துரத்திட்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. ஆனா இவரோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சு யார்கிட்டயாவது அப்படின்னா, இவர் வந்து எவ்வளவு கீழ்த்தரமா வேணா இறங்கிடுவாங்க அந்த வீக்னஸ்னால. அவ்வளவு பொட்டி பாம்பா அடங்கி போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வீக்னஸ்க்காக தான் நான் வெயிட் பண்றேன். எனக்கு அப்படி ஒரு வீக்னஸ் இந்த ஆள்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னா, இந்த ஆளுக்கு நான் ஒரு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படி. ஏன்னா அவ்வளோ கேவலமான ஆளு இவன். அவ்வளோ வந்து அதாவது இன்ஜஸ்டிஸ் பண்ணிருக்கான் எல்லாருக்குமே, சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கு அவ்வளவு பேருக்கும் வந்து அவ்வளவு கொடுமைகள் இழைச்சிருக்கான். சோ இவனை வந்து விடவே கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஆள் வந்து ஆதித்யா டாக்ரே. சோ உங்களுக்கு தெரியும் இவரும் யாருன்னு, இந்த ஆளு. சோ அவரை பத்தி சொல்றாரு. நான் இவனை பத்தி சொல்லணும்னா, இவனை காமிச்சு கொடுத்தா, அதாவது இந்த பாலிவுட் மாஃபியால இருக்கிற என்னென்ன கேவலமான விஷயங்கள் நடக்குதோ அது பிளஸ் இந்த கவர்மெண்ட், அதாவது அவங்க மகாராஷ்டிரால கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாஃபியாக்கும் பிளஸ் பாலிவுட்ல நடக்கிற அநியாயங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு டீப் கனெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு ஆளு
இந்த ஆள் ஆதித்ய தாக்கரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் பாலிவுட்ல இருக்கிற சீக்ரெட்ஸ், டர்ட்டி சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த ஆளுக்கு தெரியும், இந்த ஆள் வந்து இதுலயும் உடந்தை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஷைனி அவுஜா இன்சிடென்ட் தான் எனக்கு தெரிய வந்தது. இவரோட கனெக்ஷன், அதாவது ஏயு அந்த ஆதித்ய தாக்கரேயோட கனெக்ஷன் வந்து இதுல தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் ஷினே அவுஜா வந்து நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க. அவர் வந்து அந்த ஆள் வந்து ஒரு ஆக்டர். அவங்க வீட்டுல ஒரு 20 வயசு பொண்ணு வேலை பண்ணியிருந்தாங்க. அவங்கள இது ஸ்பாயில் பண்ணதுனால அவங்க மேல கேஸ் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு இன்சிடென்ட். யாருன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க மீதிலாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து இவங்க மேல வந்து ஒரு ஒரு பாடம் கற்பிப்பேன். ஆனா இவங்க வந்து எப்படின்னா, இவங்க எதுலலாம் இவங்க தலையிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்து காஸ்டிங் கவுச், இந்த ஆள் அதாவது ஆதித்ய தாக்கரே பத்தி சொல்றாரு. காஸ்டிங் கவுச், அந்த டி சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அண்டர் வேர்ல்டும் பாலிவுட்க்கும் எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கிற இவர் தான் நடுவுல அது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நான் அடுத்து ஒரு 2 பேர் எடுக்க போறேன். அந்த 2 பேர் நான் சொன்னாலே நீங்க அப்படியே ஷேக் ஆயிடுவீங்க. நீங்க ஆடி போயிருவீங்க அந்த பேர் கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத சொல்லிட்டு ஆனா எனக்கு இந்த 2 பேருமே வந்து கடைசி மினிட்ல தான் என் லிஸ்ட்ல வந்தாங்க. இவங்களுக்கு போதுமான எவிடன்ஸ் என்கிட்ட இல்ல. நான் எவிடன்ஸ்க்கு தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே, இன்னும் நடுவுல ப்ராப்ளம் ஆயிடுது. ஓகே, சோ எனக்காக போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இல்ல. நான் நடுவுல இவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால நான் வந்து இன்னும் எவிடன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சல்மான் கானும் விவேக் ஓபராயும் 2 பேரும் வந்து பெரிய எதிரிங்க மாதிரி 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஆனா இவங்க கூட ஒரு ஆள் இருப்பாரு. இருந்தா அந்த டைம்ல இவங்க டீம் ஒர்க் மாதிரி ஒன்னா வேலை பண்ணுவாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி. அந்த ஆள் யாரும் இல்ல, தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நீங்களும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் யாருன்னு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நம்ம அப்புறமா பேசும்போது அதை டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிக்கலாம். ஓகேவா? அவரை பத்தி நீங்க வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் பார்த்தா, இவங்க 3 பேருமே எல்லாம் செட் பண்ண டிராமா தான். எதுக்குன்னா, இந்த விவேக் ஓபராயும், சல்மான் கானும் வந்து நம்மள பார்த்தா நம்ம எதிரிங்க நினைச்சிட்டு இருக்கோம். விவேக் ஓபராய வந்து அவர் கரியர் காலி பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கதையே கிடையாது. இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸோட ஸ்டோரி தான் இது. இது எல்லாமே ஸ்டேஜ் ஷோ. எதுக்காக அப்படின்னா, அந்த டைம்ல ஐஸ்வர்யா ராய் வந்து சல்மான் கானுக்கு எகென்ஸ்டா போனாங்க. அவங்க போய் சல்மான் கான் பத்தி எதுவுமே தவறுதலா சொல்லக்கூடாது, அவரோட பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக, லாக் பண்றதுக்காக விவேக் ஓபராய பிளான் பண்ணாங்க ஐஸ்வர்யாவோட லைஃப்ல. சோ இதுதான் வந்து அவர் சொல்றாரு. சோ இந்த இந்த சல்மான் கான் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆளு தான் வந்து விவேக் ஓபராய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து பிளான் பண்ணது ஃபட்னாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இதுக்கு வந்து எனக்கு வந்து ப்ரூஃப் இல்ல. ஆனா பழைய ஸ்டாஃப்ங்கெல்லாம் சொன்னது வச்சு நான் சொல்றேன். பிளஸ் ஐ விட்னஸ் கொஞ்சம் அந்த டைம்ல அவங்க மீட்டிங்ல இருந்தப்ப பார்த்த ஐ விட்னஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அத வச்சு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா உண்மையா இருக்கும்னு தான் தோணுது. இதெல்லாம் பாசிபிள் தான் தோணுது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாண்புமிகு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மோடிஜி அவர் சென்ட்ரல்ல இருக்கிறதுனால நம்ம கிளீனா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட ஆளுங்களே வந்து ஒரு சிலர், எல்லாமே சுத்தம்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஆளுங்களே வந்து ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க. ஆனா இவங்கள கம்பேர் பண்ணும்போது மோடிஜி எவ்வளவோ பரவாயில்ல, தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா இங்க நிறைய கல்பிரிட்ஸ் இருக்காங்க அவங்களோட கட்சியில கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுல ஒருத்தர் நீங்க பார்க்கணும். அவரு வந்து எப்படின்னா, ஒரு குலநரியிலேயே வந்து இந்த நரிங்கெல்லாம் தந்திரத்துக்கு வந்து பேர் போனவங்க இல்லையா? அதுல வந்து ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவரு. ராஜா சொல்லக்கூடியவரு யாரு அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு. பிளஸ் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கான்ட்ரோவர்சியா துவங்கி வைக்கணும். அதாவது அவர் துவங்கி வைக்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய கேஸ், சிபிஐ சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கும். ஆனா அது அவர் பேசிக்கிட்டே இருப்பார் தவிர, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாத கேஸா தான் அவர் துவங்குவாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிரும். இது வந்து இழுத்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அது அவரு பண்ண கேஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு இப்ப வரைக்கும். நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அவருக்கு வேற யாரும் இல்ல, சுப்பிரமணிய சுவாமி. ஏன்னா இவருக்கு நேரம் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொன்னேன். சோ இப்ப நேரம் வந்திருக்கு. அவர் பேர் தான் சுப்பிரமணிய சுவாமி. அவருக்கு வந்து 2 நாக்கு. இப்படி ஒண்ணு பேசுவாரு, அப்படி ஒண்ணு பேசுவாரு. நான் அவர டிஃபேம் பண்ணணுன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. ஆனா வந்து அவரோட கேரக்டர் அந்த மாரி பேசுறது, இப்படி பேசுறது, அப்புறம் பேசுறது ஒண்ணு. அந்த மாரி அவர் பண்ண அவர் ஃபைல் பண்ண கேஸஸ் இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. சோ இது 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 நான் நல்ல வேளை அவர மீட் பண்ணி நான் வந்து என்னோட கேஸ் ஃபைல்ஸ்லாம் நான் குடுக்கணும்னு நெனச்சேன். ஐ மீன் சாரி, அப்படி சொல்லல. நான் மீட் பண்ணணும்னு நெனச்சேன். ஓகேங்களா. டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். நல்ல வேளை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் அப்படியே ஒரு பின் வாங்கிட்டேன். நான் போகல.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இந்த ஆளு வந்து திசை திருப்புவாரு. இப்ப யார பத்தி பேசுறோமோ அவர பத்தி சொல்றாரு. அவரு நிறைய ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் அப்படியே திசை திருப்பி விட்டு, நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படி இருந்துப்பாரு. ஆனா, ரொம்ப எவிடன்ஸ் இல்ல என்கிட்ட இவர பத்தி. ஏன்னா கடைசி மினிட்ல வந்தாருன்னு சொன்னார் இல்லையா லிஸ்ட்ல. அதனால அவ்வளோ எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆ அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஓகே. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம நம்ம வந்து உலகத்துல வந்து அதாவது நம்ம இந்தியாவுல வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாம போயிரும். இந்த மாரி ஆளுங்கலாம் இருக்கிறதுனால. இந்த மாரி ஆளுங்கள வளர நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. சோ, ஆ இது வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆ இதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுனீங்க? கொஞ்சம் மறந்துச்சு. கங்கனா ரனௌத் ஓகே. இன்னொரு விஷயம் சொல்றாரு. எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு, இல்ல, இல்ல. லைட்டா ஆமாமா. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு, ஓகே, பேர் ஓகே. சொல்லல. நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் தான்ல. ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஒரு பெர்சன் பார்க்கும்போது ஒரு பெர்சனாலிட்டி ஒரு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனைய வந்து தலையிட்டு அத சால்வ் பண்ற மாரி வந்து அவங்க வந்து சிம்பத்திய ரெடி பண்ணி அவங்க மேல இவங்க இருந்தா தான் வந்து நம்மளுக்கு சொல்யூஷனே கிடைக்கும். ஒரு ஹோப் ரெடி பண்ணுவாங்க. ரே ஆஃப் ஹோப். அவங்க வந்து இந்த மாரி ரெடி பண்ணி, நம்மளுக்கெல்லாம் இவங்க தான் இனிமே நம்ம குரல் குடுக்க போறாங்க. நம்ம கூட நிப்பாங்க அப்படின்னு நெனச்சு நம்ம நெனச்சிட்டு இருப்போம் இவங்கள பத்தி. ஆனா வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசா இவங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு ஒப்பீனியன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ்வளவுதானே? யா 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 இன்னும் ஓகே. நெக்ஸ்ட் பேஜ்ல படிச்சா அதுக்கப்புறம் இல்ல யா அதுக்கப்புறம் வந்து இவங்க க்ளோஸ்லி கனெக்டட் வித் இவங்கள வந்து ஆனா இவங்கள நான் ரிசர்ச் பண்ணும்போது இவங்க ஒரு பொச்சோந்தின்னு எனக்கு தெரிஞ்சது. இவங்க வந்து ஆதித்ய பாஞ்சோலிக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனாலும் வந்து அப்போ ஜியா கான் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன் இவங்க வாய திறக்கல அப்படின்னு லைட்டா சொல்லி இந்த இந்த சாப்டர் முடிக்கிறாரு அந்த இடத்துல அந்த 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 ஃபைல்ல. யா நெக்ஸ்ட் ஓகே. பேஜ் 49. ஓகே. Let me just continue with the how is it last line from page 48. How is that she has no idea about what happened to Jia Khan? And the answer to this question, I don't know where to seek. But the fact is that this woman is someone who needs limelight, and then once her agenda is satisfied, will walk away as nothing ever happened. This is how the trend has been set, and this is what is the reality too. I feel and can conclude because when all the time she is raising allegations, I'm using this word as allegation here not because I'm a fan of Aditya or Suraj, nor do I have even the slightest of doubts that Jia was killed by this father-son duo. But the word allegation is around this female. Why? Let me explain. Rabia ji has been fighting this case from the time this has happened, and she is out there open in the public domain whenever Kangana was with Aditya. How is it possible that were not a single instance where a mention was made about Jia or anything around this. And why is mum? I want to believe and know what she is telling about what Aditya did to her is true. But then why is her lips sealed? She is so vocal about everything. Then why the silence in the matter of Jia? This is what I say an opportunist. Whatever be the case, I find it hard to believe that there was not a single mention of Jia Khan from Aditya Pancholi. Rather, for the person I know him to be, I do. If I get this right, he should and will have threatened her. This is what we did to Jia, and if you go against us, this is what we will do to you. When he told me certain things in a fit of rage, how can he not tell this to Kangana? And if he has told this to her, why is she silent? Phew, our society. Use the instance only if it will give you mileage. And if one person who can testify this to be true and stand as a flag bearer for it, then the name for me has to be Kangana Ranawat. So there are so many of these double-faced people out there, but all those who are not really important because for me everyone has double face. But that double face is in personal capacity. And as long as it stays there,
is nothing much to worry. All the worry happens when it becomes a threat to the society and when people get affected by it. This is unfortunate and painful that you want to call out on your insecurities. You want to call out for the crimes that have happened on you. But how selfish can you be that you can never raise your voice for someone who cannot? This for me is not acceptable, and hence I would call that Kangana Ranawat is spreading allegations both on Hrithik and Aditya as allegations just because my heart says, and I have some reports that she knows a lot around the Jia Khan murder, but till date she is tight-lipped on the same. I shall expose each one of them, keeping silent while knowing things. For me, is involvement in crime, and for me, I develop respect only when someone who claims to wear emotions and words up their sleeves means it too and is not choosy to suit their situations. This is it for now on this angle. Now we will proceed further in the next slide. I shall talk about some more confessions made and how those confessions were connected to so many cases, and why is it that these people still choose to remain silent, and out what I have learnt out it, the only thing that I fail to understand is that when you are a star and you have a public following, why do you have to stay silent and keep quiet when all that you need to do is for once come out, lash, and then go back into your own cocoon and think about next page, number 50, and think about your safety and other headaches that is to follow. What I heard from X perfectly sums it up. But when I think about it from my perspective, now after these meetings, I feel that I should slowly start opening up and should get things out there. But before doing it, as I have decided to myself, I will go about it in one shot and leave it all out there. First, a press conference, then use the tool which is readily available for all social media and tell everyone what is happening here so that if people want to join hands, they can. And more importantly, what is the need of the hour? For this to happen is an unbiased media which will cover informations as and how it is without adding any flavor to it or build a narrative around it. The need of the hour for the country, as I have discussed in my earlier slides, is that people should come out in the open, express their opinion, give a damn to people's opinion, and voice out. Because what my life has taught me is that when 10 people stand against you, there is that one who will stand with you. And with this one, you should start and move slowly, making yourself powerful and then transform this power and leave it to the universe to decide. The best way to answer a question is to silently keep working and turn deaf to everyone and let the work do the talking. Karan, Aditya, Salman, Aditya Chopra, how many can I name? Tried to put me down, tried to build articles around me, trapped me into a fake Me Too allegations onto me by spreading a theory around it. But who came out as a winner? I don't know to the world, but to my conscience and the limited persons I was up for it and limited people who look up to me, my fans, and to my God. I think I am the one who emerged victorious. And how could I do it? I did it just because I was up for it. I did not give up. And while writing this too, I have one request for a message to be spread through the person who is reading this. Because this message I feel is the need of the hour in our country. And not just our country, this message is the need of the hour for the entire humanity. And I feel this message can sum up my life up to the life I have lived so far and the life I will continue to live. When you feel you are left alone, when you feel you are falling apart, when you feel that all your efforts have gone down the drain, and when you feel that everything is over, remember three things always are in you
and that can get you back from any situation, any condition, or any problem that you are in. These three things are thoughts, words, action. Positivity in your thoughts, as this can do the trick for you in most of the cases. Though it might look theoretical, but the fact is that if you have positivity in your attitude, it is this positivity that will help you stand strong, and this can multiply. It is very important that you know what your limits are, but these limits should be only for your body, not for your thought. If you try to limit, next page. If you try to limit your thoughts, then only limit your negative thoughts, because your positive thoughts are the one that can win you any battle. All you need to understand here is that one positive approach towards any problem, no matter however big the problem is, means actually half of the problem is solved. Looks difficult, but the difficulty comes challenges, and with challenges comes excellence, and excellence can make your success permanent. And this is how you can emerge out of any situation and come out as a winner. I think we should stop here. And yes, Mitraji. ஓகே. ஸோ எஸ், தில் கேட்டிருந்தாங்க வை ரீகேப் சொல்லிட்டு. இட்ஸ் அன்னைக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால சரியா படிக்க முடியல. ஸோ அதனால இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க திரும்பி இன்னொரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன ரீகேப் இது. ஓகே, இப்ப வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைட்ஸ் தான். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, சுஷாந்த் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த லேடி, அதாவது இந்த லேடி வந்து இந்த செமலியான்னு சொன்னார் இல்லையா, சோ அவங்கள பத்தி தான் சொல்றாரு. கங்கனா ரனௌத் அவங்கள பத்தி. ஓகேங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இவங்கள பார்த்தா மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்து ஓகே என்னால ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க, ஒரு கான்ட்ரவர்சியோ இல்ல வந்து ஒரு புகாரை வந்து ஒருத்தங்க மேல வைக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ஆதித்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன்னா ஜியா கான் பத்தி எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம், அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு நடந்தது விஷயத்த யார்கிட்ட போய் நான் கேட்கறது, எனக்கு வந்து இதுக்கு ஆன்சரே கிடைக்கல. ஆனா இந்த லேடிக்கு மட்டும் கண்டிப்பா எனக்கு தெரியும், இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இவங்க எதுக்கு நான் சொல்றேன்னா, இவங்க வந்து வருவாங்க, ஒரு அஜெண்டாவை ரெடி பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த வந்து புகார் மாதிரி ஒருத்தவங்க மேல வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அது அவங்க கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும். அந்த பாப்புலாரிட்டி கெயின் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பியும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, எஸ்கேப் ஆயிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த டாபிக்கும் பத்தி பேச மாட்டோம் நம்ம, அது அப்படியே சைலண்ட் ஆயிடும். சோ ஆனா அவங்கள மட்டும் ட்ரெண்டிங்லயே வச்சிருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஒரு புகழ்லயே இருக்கும். அதே மாதிரிதான் நான் சொல்றேன், இவங்க வந்து அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா புகார் வைக்கிறாங்க ஒருத்தவங்க மேல, அதாவது ஆதித்யா மேலயும் சூரஜ் மேலயும். ஆனா நான் பெருசா வந்து ஆதித்யா அண்ட் சூரஜ் மேல நான் பெருசா ஃபேன் எல்லாம் கிடையாது, அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அவங்க மேல புகார்கள் இருக்கதான் செய்யும், அதை பத்தி நான் சொல்ல, இவங்க வைக்கிற புகார் பத்தி தான் நான் பேசுறேன். ஏன்னா எனக்கு இவங்க மேல ரொம்ப டவுட் எப்படி வருதுன்னா, ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க தவிர அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த ஃபேம்ல போயிடுறாங்க. இன்னொரு விஷயம், இவங்க வந்து அதாவது இந்த இந்த பர்டிகுலர் லேடி, அந்த கங்கனா வந்து இந்த ஆதித்யா கூட இருந்தவங்க. ஓகேங்களா, ரொம்ப கூட அவங்க மேல எவ்வளவு அலிகேஷன் வச்சாலும் அவங்க கூட முன்னாடி இருந்தவங்க. இப்ப வந்து ராபியாஜி இருக்காங்க இல்லையா, அதாவது ஜியா கான் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜியா கான்காக ரொம்ப வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் டொமைன்ல கூட ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி எல்லாருக்குமே வந்து அப்பையில இருந்து அவங்க ட்விட்டர் அந்த மாதிரி நிறைய பப்ளிக் டொமைன் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வாய்ஸ் எல்லாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த லேடிக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதுவும் ஜியா கான் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயம். சோ ஏன் இவங்க பேசல? அதாவது எனக்கு வந்து என்ன சொல்றது, ஆதித்யா மேல வைக்கிற அவங்க அலிகேஷன்ஸ் வந்து உண்மையா கூட இருக்கலாம், அது வந்து நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நான் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த லேடியும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் நானு. எதுக்கு நான் ஆதித்யா மேல இருக்கிற அலிகேஷன் உண்மையா இருக்குன்னு சொல்றேன்னா, ஒரு வாட்டி வந்து என்னையே கூப்பிட்டு வந்து ஜியா கான் விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, நாங்க ஜியா கானை வந்து பண்ணதெல்லாம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து என்னையே வந்து கூப்பிட்டு மிரட்டினவங்க. கண்டிப்பா அவள்கிட்டயும் வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவ வந்து கூடயே இருந்திருக்கா அவங்க கூடயே. சோ அவளுக்கு கட்டாயம் வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கும். சோ ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இந்த விஷயத்துல தலையிடாத, இல்ல இந்த விஷயத்த பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்க சைலண்டா இருக்காங்க? அவங்க ஏன் வந்து இந்த அலிகேஷனை வந்து ரைஸ் பண்ணல? அப்போ வந்து நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க இப்படித்தானா?
அதாவது அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது நடக்கணும்னா மட்டும் அதை மட்டும் பேசுவாங்க. சுஷாந்தோட விஷயத்துல கூட அவங்க அப்படிதானே பேசினாங்க. அதாவது நெப்போட்டிசம் பத்தி தான் பேசினாங்க. அவரை வந்து கொன்னாங்கன்ற மாதிரிலாம் அவங்க பேசல. சோ அதான் அவர் சொல்றாரு, கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஃபேவரிசம் அவங்களுக்கு என்ன விஷயத்துலலாம் அவங்க அவங்க வந்து பாப்புலர் ஆவாங்க, பெரிய ஆளா ஆவாங்க அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க தவிர, மத்தவங்க ஒரு சொசைட்டில இருக்கிற இன்னொரு ஆளுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை பத்தி வந்து யாருமே வந்து கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இதுதான் வந்து எனக்கு அவங்க மேல இருக்கிற அந்த அந்த கோவம் அவங்க மேல டபுள் டபுள் சைடு பர்சனா இருக்கிறாங்க. சோ நிறைய பேர் இருக்கிறாங்க, அது காமன் தான், 2 ஃபேஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா அது பர்சனல் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் ஓகே. எப்போ வந்து சொசைட்டில வந்து இது பிரச்சனையான்னு வருதோ அப்போ நம்ம குரல் கொடுக்கணும். சோ உனக்கு நடந்தா மட்டும் நீ குரல் கொடுக்குற, ஆனா மத்தவங்களுக்கு நடந்தா மட்டும் நீ குரல் கொடுக்க மாட்ட, அப்படி ஒரு செல்ஃபிஷான ஆளா நீ அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. சோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்து அவர் சொல்றாரு, நீ வந்து அலிகேஷன் மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ற. அதாவது ஆதித்யா மேல, ஹிருத்திக் ரோஷன் அவங்க மேல எல்லாம் வந்து நீங்க அலிகேஷன் மட்டும் தான் நீ வந்து ஸ்ப்ரெட் பண்ற. சோ புகார் புகார் தெரிவிக்கிற. அந்த புகார் வந்து எதுனா இருக்கலாம், அது இல்லாம இருக்கலாம், இல்ல இருக்கும், எதனா இருக்கலாம். நீ வந்து ஜென்ரலா சொல்லிட்டு போயிருவ. ஆனா அதுக்கப்புறமா வந்து மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்காக நீ நிக்கலையே அப்படின்ற வந்து ஒரு ஒரு கோவம். ஆனா என்கிட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு, கங்கனாக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஜியா கான் அவங்களோட கொன்னதை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது அந்த 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 தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு, அதை பத்தியான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசல அப்படின்ற மாதிரி அந்த கோவத்துல இருக்காரு. நான் வந்து, அதாவது சுஷாந்த் சிங் சொல்றாரு, நான் வந்து இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், வெளியில வந்து எல்லாரையும் தெரிவிப்பேன் இவங்களை பத்தி எல்லாம், இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து நான் வந்து இவங்க ஒரு கிரைம்ல இவங்களோட பார்ட் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே எனக்கு தெரியும், இவங்க எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்காங்க, இவங்க அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து வெளியில உலகத்துக்கு தெரிய வைப்பேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து ஒரு சிச்சுவேஷன்ல மத்தவங்களுக்காக நிக்கலன்னா அவங்க எல்லாமே வந்து செல்ஃபிஷ் பீப்புள் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்போ நீங்க வந்து ஒருத்தருக்காக வெளியே வந்து நிக்கிறீங்களோ அவங்கதான் வந்து ஒரு உண்மையான வாரியர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆஹ் ஓகே. சில பேர் வந்து வாக்குமூலம் குடுக்குறாங்க. அதாவது ஒரு அதாவது அந்த கேஸ பத்தி மட்டும் தான் குடுக்குறாங்க தவிர கனெக்டட் கேஸ பத்தி குடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன் நீ, அதாவது ஒரு ஸ்டார் அவங்களதான் கேக்குறாங்க. நீ ஒரு ஸ்டார், ஓகேயா? நீ சில விஷயத்துல கன்ஃபஸ் பண்ற. ஆனா மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது உனக்கு தெரிஞ்ச விஷயம்னா கூட நீ சொல்ல மாட்டேங்கிற. உனக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீ ஒரு பெரிய ஸ்டாரா தான் இருக்க. நீ ஏன் சைலண்டா இருக்க? அந்த விஷயத்த நீ ஏன் பேச மாட்டேங்கிற? ஒரு ஒரு உன்கிட்ட இவ்ளோ பப்ளிக் ஃபாலோவர்ஸ் இருந்தா, நீ வந்து ஒரு ஒரு தடவ வந்து கத்திட்டு, இது மாரி ஆகுது, இது மாரி நடக்குதுன்னு சொல்லிட்டு, நீ சைலண்டா ஆயிடலாம். நீ அப்புறம் உன் வேல பார்த்துட்டு போயிடலாம். ஆனா நீ அத பண்ண மாட்டேங்கிற, அப்படின்ற மாரி ஒரு கோவத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ பத்தி சொல்றாரு. முதல்ல ஒரு எக்ஸ் கிட்ட பேசினார்ல, அத பேசினதும், இப்போ மீட்டிங்லாம் போயிட்டு வந்தார்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா? சோ இவர அடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த மீட்டிங்ல அதெல்லாம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவரு சொல்றாரு, நான் இப்போ வந்து யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. சோ நான் நிறைய விஷயங்கள வந்து எல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறேன். இப்போ எனக்கு வந்து எத ஸ்டார்ட் பண்ணி எத இப்ப எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. பட் ஆனா இப்ப எனக்கு இருக்கிற டைம்ல நான் 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் போறேன். இன்னொன்னு வந்து சோசியல் மீடியா. அடுத்ததான ஆயுதம் வந்து சோசியல் மீடியா. சோ வந்து எல்லாருக்கும் நான் தெரிவிக்க போறேன் என்னென்ன நடக்குதுன்னு. எல்லாருமே வந்து ஒண்ணா ஆவாங்க. மக்களுக்கு தெரிய வைக்கணும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அத பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் போதும், நான் வந்து எவ்வளோ பட்டுட்டேன். இந்த கரண் ஜோஹர், அதுக்கப்புறமா ஆதித்ய சோப்ரா, அப்புறம் வந்து ஆதித்ய தாக்கரே, அப்புறம் சல்மான் கான், இன்னும் எத்தனை பேர் தான் என் பின்னாடி வருவாங்க, எத்தனை பேர் தான் என்னை வந்து டிஃபேம் பண்ணுவாங்க. சோ எல்லாருமே வந்து அவங்க என்னை கீழே இறக்க ட்ரை பண்ணாங்க. என்னை வந்து தப்பா காட்ட ட்ரை பண்ணாங்க. சில ஆர்டிகல்ஸ்ல என்ன தப்பா எழுதுனாங்க. மீட்டு மூவ்மெண்ட்ல என்ன சிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. சோ எல்லாமே வந்து இப்ப யார் ஜெயிச்சது, யார் ஜெயிச்சு வெளியே வந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா நான் தான் வின் பண்ணேன். நான் தான் வந்து வெளியில எல்லாத்தையும் உடைச்சு வந்தேன். சோ எனக்கு இருக்கிற இப்ப லிமிட்டடான டைம், லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற லிமிட்டடான ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? சோ இதுல இருந்து எப்படி நான் வந்து இத வந்து நான் சரி பண்ணிக்கிறது? ஆனா நான் வந்து இவங்கனாலதான் நான் வெளியில வந்திருக்கேன். சோ நான் வந்து இப்போ ரெடியா இருக்கணும். நான் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத மட்டும் தான் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நான் சோசியல் மீடியால போட்டேன்னா, யாருமே வந்து அத மாத்தவே முடியாது. ஓகே, நான் இப்ப இருக்கிற எவிடன்ஸ சொல்றேன். அவர் பிரஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்துட்டு,
மீதி அவர்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை வந்து சோசியல் மீடியால போடணும்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. ஸோ ஏன் சோசியல் மீடியால போடுறேன்னா, மத்த மீடியால கொடுத்தா அவங்க வந்து மசாலா போட்டு அப்புறம் வந்து எதையாவது மாத்தி எக்ஸ்ட்ராவா டிஆர்பிக்காக எல்லாத்தையும் பண்ணி அதை வேற மாதிரி மாத்திடுவாங்க. பட் இவரே வந்து சோசியல் மீடியால போட்டா அது எதுவும் யாரும் மாத்த முடியாது, அது பெர்மனண்டா அங்கதான் இருக்கும். சோ அது பப்ளிக் வந்து எப்ப வேணா பாத்துக்கலாம். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அங்கேதான் இருக்கும், ஒரிஜினல் விஷயங்கள் அங்கதான் இருக்கும். சோ இதை வந்து யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. சோ இதுல இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன என்ன வேல்யூ இருக்கும்னா, மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். நம்ம இந்த விஷயத்த எல்லாரும் மக்கள் பார்ப்பாங்க. நான் சொல்ற மாதிரி மக்கள் வந்து வெளியில வருவாங்க. மக்கள் வந்து குரல் கொடுக்கணும். மக்கள் வந்து யாருக்குமே பயப்படக்கூடாது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மத்தவங்க பயப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த சோசியல் மீடியா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சோ எனக்கு வாழ்க்கை என்ன கத்து கொடுத்தது அப்படின்னா, 10 பேர் உனக்கு அகெயின்ஸ்டா இருந்தா கூட, உன்னை எதிர்த்து நின்னா கூட, ஒருத்தன் உன் கூட நிப்பான். அந்த ஒருத்தனை வச்சு நீ வந்து உன்னோட பவரை வந்து அதிகமாக்கிக்கோ. சோ அந்த ஒருத்தன் வந்து உனக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய அத சப்போர்ட் கொடுப்பான். அதுக்கப்புறமா நிறைய பேர் உனக்கு பின்னாடி வருவாங்க. சோ அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து அதை நீ யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துரு. அதாவது யூனிவர்ஸ் தெரியலையே எப்படி சொல்றதுன்னு. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இல்லைன்னா நான் அப்புறமா சொல்றேன். சோ யூனிவர்ஸ்க்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் அந்த அந்த யூனிவர்ஸ் வந்து உன்னை பாதுகாக்கும். உனக்கு வந்து என்ன பண்ணணும் அதை சொல்லிட்டு அது உன் கூடயே இருக்கும். சோ நீ சைலண்டா உன் வேலையை மட்டும் பாரு. அதாவது நம்ம வேலை சொல்லணும். நம்ம வந்து எப்படி மத்தவங்களுக்கு தெரியணும்னா, நம்ம செய்யற வேலை தான் நம்மளுக்கு சொல்லணும். சில பேர் வந்து உன்னை கீழே இறக்குவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, உன்னைய வந்து தப்பா பேசுவாங்க, உன்னைய கஷ்டப்படுத்துவாங்க, உன்னை அந்த விஷயத்துல இருந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணணும், எதையுமே காது கொடுத்து கேட்க கூடாது. நீ வந்து உனக்கு வந்து ஒரு செவிட மாதிரி நீ இருந்துக்கணும். சோ நீ அப்படி இருந்து நீ உன் வேலையை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுட்டே போனாதான் உன் வேலை வந்து நடக்கும். யாருமே வந்து இன்னைக்கு எதிர்த்தவங்க, இன்னைக்கு 4 பேர் உன்னை எதிர்த்தாங்களா, அவங்க எல்லாம் நாளைக்கு உன் கூட நிப்பாங்க. இன்னைக்கு வந்து வேணான்னு சொல்றவங்க உங்க கூட நிப்பாங்க. சோ இதுதான் வந்து வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறமா வந்து இத படிக்கிறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இந்த டைரி யாரு படிக்கிறாங்களோ அதை சொல்றாரு அவரு. இது யாரு கையில கிடைக்குதோ அவங்க சொல்றாரு. இந்த டைரி படிக்கிறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு நாட்டுக்கு ஹியூமனிட்டி ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம், மனிதாபிமானம் முக்கியம். சோ வந்து இததான் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். மனுஷங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவனுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்றத நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்க வந்து படிக்கிறதோட நிறுத்திக்க கூடாது. இது வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்போ நீ கீழே விழுறியோ, இல்ல எப்போ நீ உடையிற மாதிரி ஃபீல் பண்றியோ, இல்ல நீ எப்ப வந்து உன்னோட எஃபர்ட் எல்லாம் வீணா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியோ, அந்த டைம்ல வந்து நான் சொல்ற இந்த 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட தாட், அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அந்த நினைப்பு, அது உங்களோட வார்த்தைகள், வேர்ட்ஸ், உங்களோட வார்த்தைகள், அப்புறம் ஆக்ஷன், நீங்க என்ன பண்றீங்க அந்த விஷயம். இந்த 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ பாசிட்டிவிட்டி இன் யுவர் தாட், அதாவது நீங்க நினைக்கிறத வந்து எப்பவுமே பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா, நல்ல விதமா சக்சஸா, அதாவது அது வந்து என்ன சொல்றது, என்னால முடியாது அப்படிலாம் இல்லாம பாசிட்டிவா என்னால முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்போ வந்து இது தியரிட்டிக்கலா நான் சொல்லல, ஆனா நான் பிராக்டிகலா சொல்றேன். இது வந்து நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆவீங்க. அந்த ஸ்ட்ராங்கா ஆகுது என்ன ஆகும்னா, அது வந்து திரும்பியும் வந்து அதிகமாகும். உங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். அப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்பீங்க. சோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்ன்னு நீங்க தோணுச்சு, என்னோட லிமிட் இதுதான் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது உங்களோட பாடி லிமிட்டா மட்டும் தான் இருக்கும் தவிர உங்க மைண்ட் லிமிட்டே ஆகக்கூடாது. உங்களோட நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு லிமிட்ஸ் ஆயிடும். உங்க உங்க மைண்ட், உங்க தாட், உங்க பிரெயின் வந்து அது என்னென்ன நினைக்குதோ அது வந்து ரொம்ப கம்மியாயிடும். சோ உங்களோட பாசிபிலிட்டிஸ் வந்து, அதாவது நீங்க வந்து உங்க பாசிட்டிவ் தாட் கம்மியாச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ நீங்க எப்பவுமே வந்து பாசிட்டிவ் தாட்டோட இருக்கணும். எல்லாமே வந்து பாசிட்டிவா பண்ணும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ எந்த பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த 3 விஷயம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து இந்த 3 விஷயம் இருக்கும்போது பாதி விஷயம் சால்வ் ஆயிடும். நீங்க அனலைஸ் பண்ணி பாதி சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 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 சிச்சுவேஷன்ல நீங்க எவ்வளவு வந்து ஒரு சேலஞ்சிங்கா ஒரு விஷயத்தை எடுத்து பண்றீங்களோ, அது வந்து அந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு எக்ஸலன்ஸா மாறும். அந்த சேலஞ்சை நீங்க எடுத்து பண்ணும்போது அது சூப்பர் எக்ஸலன்ஸா நீங்க மாறுவீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. சோ உங்களோட அதாவது இது வந்து உங்களோட பேட்டில். உங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணி நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்றாரு. சோ அவரு அட்வைஸ் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அவரோட
இந்த டைரி வந்து இப்போ அதாவது அவர் பிரஸ் மீட் போகணும்னு நினைச்சாரு, ஆனா அந்த பிரஸ் மீட் போக முடியல, அவரால போக முடியாம பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் வந்து அவரோட எழுதின டைரியோ இல்ல அவரோட வச்சிருந்த ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியால போடணும்னு மட்டும் நினைச்சாரு. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதான் அவரோட பாசிட்டிவிட்டி, அவரோட தாட், அவரோட வேர்ட், அவரோட எக்ஸலன்ஸ். இன்னைக்கு அவர் அதை நினைச்சாரு அன்னைக்கு அது முடியும்னு, அது மல்டிபிள் ஆகி அவரு இல்ல இன்னைக்கு. ஆனா அவரோட விஷயம், அவரோட வேலை, அவர் சொன்னது மாதிரி வேலை நடக்கணும்னா நீங்க காது செவிடா இருங்க, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்மள வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணி கீழே வரக்கூடாது அப்படின்னு அந்த அட்வைஸ் பண்ணாரு. அதுக்கேத்த மாதிரி அவர் இல்லைனாலும் அவர் எழுதி வச்ச அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வந்து உண்மையா நடந்துட்டு இருக்கு. ஸோ ரியலி கிரேட் ஆஃப் சுஷாந்த். இல்ல ரொம்ப வார்த்தையே இல்ல சுஷாந்த் பத்தி சொல்றதுக்கு. அவ்வளோ அறிவு, அவ்வளோ திறமை. இன்னும் அவர் இருந்தாருன்னா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம இந்தியாவுக்கு நல்லது நடந்திருக்கும், இந்தியால இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். சோ ஒரு பெரிய ரோல் மாடலா இன்னும் பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அவர்கிட்ட. இவர் நம்மளோட சின்ன பையனா இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றது, அறிவு ஜாஸ்தி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம எல்லாம் வாங்குறது வந்து அவரோட தாட் ப்ராசஸ்ல வந்து எல்லாமே அதை கத்துக்கிட்டவர். ஸோ ரியலி கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் நம்ம படிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதை முடிச்சாச்சு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு யாருக்குமே டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஓகேனா we will just wind up today. Vijay, anything to say? Vijayji? Yes, Mitraji. No, illa. I mean, like as it was just a recap from Friday, and Friday when there was a lot of technical and audio problems. அதனால எனக்கு சின்ன recap. But of course, மக்களுக்கு இது கேட்டதுதான் முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஸோ இன் கேஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து அப்புறமா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். பட் கண்டிப்பா கேக்குறவங்க நீங்க சொன்ன மாதிரியே நம்ம செஷன் பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அவேர்னஸ். எல்லாருக்கும் தெரியணும் இது என்ன நடக்குது, நம்ம தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இது என்ன நடக்குது, யாருக்கு வந்து சுஷாந்த் என்னென்ன அனுபவிச்சிருக்காரு, அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு, அது எல்லாமே நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேரணும், இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அதாங்க ஒன்ஸ் அகேன் நம்மளோட கோல். ஸோ எஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் எஸ் மித்ராஜி. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி நம்ம மண்டே சந்திக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து கெபாலி மேம், ஓகே, கெபாலி கேலன் மேம், ஹலோ, வெல்கம். ஹாய் லலிதா சிஸ், எல்லாருக்குமே ஒரு வெல்கம். அதுக்கப்புறம் தனம்மா, ஹலோ. தில் இவங்க புதுசா இருக்காங்க, ஹாய், வெல்கம். தில் ரீகேப் பண்ண இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஐ திங்க் சரண்யா சிஸ் ஷி இஸ் வெரி பிஸி வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஷி இஸ் நாட் ஏபிள் டு ஜாயின். அண்ட் கோதை சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கடைசி மினிட்ல வந்தாலும் சூப்பரா வந்தீங்க. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து நம்ம ரீகேப் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டோம். ஐ திங்க் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல விஜய் சொன்ன மாதிரி எழுதுங்க. திரும்பி நம்ம மண்டே வந்து அடுத்த ஸ்லைட்ஸ் படிக்க வேண்டிய வேலையை நம்ம பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். நீங்களும் சொல்லிடுங்க. எஸ் மக்களே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. வந்தவர் எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ, அண்ட் கேட்க போற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் we need all your support as much as possible. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் அண்ட் ஜெய் சுஷாந்த் மக்களே. ஹேவ் a nice Sunday. Thank you. ஓகே, தேங்க்யூ ஜானு, தேங்க்ஸ் a lot. See you மண்டே பார்க்கலாம் எல்லாரும். குட் நைட்.